ஒரு குட்டி கதை கேளுங்க. இந்த கதை 90s எல்லாருக்கும் ஸ்கூல் டைமில் ரொம்ப ஃபேவரட்டான கதை. இப்போவும் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் மறந்து போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கதையை ஷேர் பண்ணுறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு 3ம் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. 3ம் ஜாலியாக ஒரு நாள் கடலுக்கு குளிக்க போகுது. உருளைக்கிழங்கு சொல்கிற பேச்சு கேட்காம தண்ணியோட ஆழத்துக்கு போனதும் தண்ணியில் மூழ்கி செத்துருது. இதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் புரண்டு புரண்டு அழுகிறாங்க. சோகம் தாங்காமல் 2 பேரும் வீட்டுக்கே போகிறாங்க. போகிற வழியில் வேகமாக வந்த தண்ணி லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி தக்காளி நசுங்கி செத்து போயிடுது. அதை பார்த்து வெக்ஸ் ஆகி வெங்காயம் கதறி கதறி அழுது, வெங்காயம் தனியானதுனால அழுதுகிட்டே போய் கடவுள்கிட்ட, உருளைக்கிழங்கு செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி செத்தப்போ நான் அழுதேன், இப்போ நாளைக்கே நான் செத்தேன்னா எனக்குன்னு அழ யார் இருக்கான்னு கேட்டு ஓன்னு அழுது. அந்த வெங்காயம் அழுறதை பார்த்து தாங்கிக்க முடியாத கடவுள், சரி இனிமேல் நீ சாகும்போது யாரெல்லாம் உன் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அழுவாங்கன்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்து அதை சமாதானம் பண்ணுறாரு கடவுள். ஸோ இனிமேல் யாராச்சும் வெங்காயம் இருக்குன்னா ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டால் திருன்னு முழிக்காமல் சோகமான இந்த திக் ஃப்ரெண்ட்ஸோட கதையை சொல்லுங்கள். தேங்க்யூ.